ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோ என்ன கதை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோக்கு கீழே வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அதுக்கு ரிப்ளை கொடுக்கறது தான் இந்த ஒரு வீடியோ. ஹை ப்ரொடக்ஷனான ஒரு வீடியோ. சில கமெண்ட்ஸ்லாம் வந்து அஃபென்சிவா வந்திருந்தா அதுக்கு அஃபென்சிவா தான் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி சில கமெண்ட்ஸ் நார்மலா வந்திருந்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போமா. வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதண்டா வைப்புன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு vlog மாதிரி இருக்க ஒரு வீடியோ. அது கீழே வந்து ஆன்டி கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஆக்சுவலா எடிட்டுக்காக வந்து சில விஷயம் ஹை ஏத்துறதுக்காக எடிட் பண்றது தான் அது. ஸோ அதனால ஆன்டிலாம் கூப்பிடல. ஸோ அடுத்தது வந்து பொம்பளை சோக்கு கேட்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். பின்ன நான் என்ன கேவாடா, எனக்கு பொம்பளை சோக்கு தான்டா கேட்கணும், நான் ஆம்பளடா, ஆம்பளமாமா ஆம்பளமாமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் சீன் வாஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அப்புறம் வந்து இது எல்லா வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் பேரண்டிங் வீட்டுல வந்து எல்லா வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து 9 மணிக்கு தான் இருக்கும். 5 மணிக்கு உட்காந்து ட்ரெயினையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி அது வந்து கனெக்ட் ஆச்சுன்றது வந்து ஒரு மாதிரி நல்ல விஷயம். அந்த ட்ரெயின் சீனும் பர்சனல் தான், பர்சனல் அட்டாக் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வியூஸ் ஆஃப் பீட்டர்னு போட்டு பாதி வீடியோ ஆல்ரெடி எவனோ எடுத்த வீடியோவை ஆட் பண்ணி போட்டிருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஆக்சுவலாக வந்து vlogன்னு எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயம் வந்து பெப்பர் சால்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சில விஷயம் வந்து ஆட் பண்ணுவோம். ட்ரோன் ஃபுட்டேஜ் ஆகட்டும், அந்த டைம் லேப்ஸ் விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது அதுக்கு கீழேயும் நான் கிரெடிட்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த திருச்செந்தூர் ஃபுட்டேஜ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷனும் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து அது கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது கிரெடிட்ஸ் கொடுக்காம இருந்தாதான் அது ப்ராப்ளம். ஸோ அதனால அந்த நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணது, வேற எதுவும் பெருசாலாம் இல்லை. ரீல்ஸ் ரிவ்யூ பார்ட் 1 ஃபர்ஸ்ட் போட்ட ரீல்ஸ் கமெண்ட் ரிவ்யூ. ஆக்சுவலா வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ரீல்ஸ் ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு இது பண்ணல. அதை பத்தி நான் பேசுறேன். அதனால மேபி ரீல்ஸ் கமெண்ட்ரி சேனல்னு வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். மேபி அப்படி வேணா சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் சேனல் வச்சிடல. வந்து ஒரு கமெண்ட் வந்து தலை பேரிகேடை இழுத்துட்டு போய் ஓஜி பீட்டர் மாதிரி ஃபேம் ஆயிடு ப்ரோ, குட்டி பீட்டர் ஃபேன்ஸ். நான் என்ன சொல்ல வரேன் புரியலையே. தலை பேரிகேடை இழுத்துட்டு போய் ஓஜி, ஓ ஓகே ஓகே ஓகே, ஓ அந்த பீட்டர் பேரிகேடா, ஓகே. நான் ஏன்டா நவராத்திரியில சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நான் ஏன்டா பேரிகேடை இழுக்க போறேன். ஆக்சுவலா வந்து இப்ப பீட்டர் நான் வந்து நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் பேசிட்டு இருக்காரு போல. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கவின் அந்த இஷ்யூல வந்து ஜாதி சான்றிதழ வந்து கிழிச்சு போட்டாதான் எங்க ஜாதி எல்லாம் ஒழியும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாச்சு. இருக்கு ஜாதி சான்றிதழ் இருக்கு அப்படின்றதே தெரியாம உட்காந்து ஜாதி சான்றிதழை கிழிச்சுட்டா ஜாதி எல்லாம் ஒழிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் பேசுறதை விட்டுட்டு இப்பயும் பேரிகேடை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதே பத்தி பேசுறது வந்து ஒரு மாதிரி பூம்பர்த்தனமா இருக்கு. அடுத்த கமெண்ட் வந்து அதே வீடியோலயே ஆபீஸ் போறதை தவிர மற்ற எல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஆக்சுவலா வந்து நான் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங். ஆக்சுவலா வந்து இது ரெண்டுத்தையுமே என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. ஒரு சைடு வந்து காசுக்காக வேலை பார்த்தாலுமே ஒரு சைடு வந்து என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே பண்ண முடியுது. இதுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி என்னால பேச முடியுது, மியூசிக்கை பத்தி பேச முடியுது, மூவிஸை பத்தி பேச முடியுது, அதே மாதிரி என்னோட ஒப்பீனியனை நான் சொல்ல முடியுது, அதே மாதிரி எனக்குள்ள இருக்க வன்மத்தையும் நான் என்னால பட்ட முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து என்னால பேக்கேஜா பண்ண முடியுது. அந்த விதத்துல நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். மேபி இது ரெண்டுத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ண முடியுது. இதுல வந்து மணி மேக் பண்ணணும் அந்த ஐடியாலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் ஒன்று சொல்லுவாரு. என்னன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் ஹாப்பினஸை தேடவே கூடாது. இருக்கிறத வச்சுட்டு நம்மளோட ஹாப்பினஸை தேடிக்கிறது தான் ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லி ஓசோ சொல்லுவாரு. அந்த விதத்துலதான் நான் பாக்குறேன் இந்த கண்டென்ட் கிரியேஷனும் சரி, ஒரு சைடு ஆஃபீஸ்லயும் சரி. அடுத்த வீடியோ வந்து கொடைக்கானல் ப்ரோமோ.
அந்த வீடியோ அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இன்னொரு கமெண்ட் வந்து எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆளே இல்லைதான், ஸ்டில் சிங்கிள். ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கமிட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ எம் ஸ்டில் சிங்கிள். அடுத்த கமெண்ட் வந்து பைக் ஓனர் பி லைக் நீ தாண்டா டிரைவர் ஒன்ன வச்சுதாண்டா ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பல்ஸ் வந்து ஆஃப் ரோட்ல விட்டதுக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சூப்பரான ஒரு வண்டி எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வண்டி, ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. ஆஃப் ரோடிங்லாம் வந்து சூப்பரா பண்ணலாம். அதனால வந்து அந்த பூக்கல் ரோட்ல வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு, அது அவ்வளவு பெரிய ஆஃப் ரோடு கிடையாது, ஒரு சின்ன ஆஃப் ரோடு. அதுல வந்து அதுல விட்டு எடுத்தது தான் அந்த, அதனாலதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மீதிலாம் வந்து இதுதான் இமோஜிஸ் அந்த மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோ வந்து ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 அந்த வீடியோ, 24ஓட எனக்கு பிடிச்ச படத்தை பத்தி பேசின ஒரு வீடியோ. அது இவ்வளவு பேசுறியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இது போட்டது வந்து என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலா வந்து என் க்ளோஸா இருக்க பர்சன்ஸ்க்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோவா பேச மாட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ அதனால இந்த கமெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து வேலண்டைன்ஸ் டே பிக்கப் லைன் வீடியோ, அதான் கிராமத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இது வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது, இன்ஸ்டாகிராமும். ஒரு 3 கிழவிங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரிதான் இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருப்பானுங்க. எதுக்கு அடிக்கிறோன்னு தெரியாது, எதுக்கு ட்ரெண்ட் பண்றோன்னு தெரியாது. பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தா போட்டு அடி பொழந்துட்டு இருப்பானுங்க. இப்ப ரீசெண்டா வந்து திவாகர் போட்டு எல்லாருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ சூரியோட சம்பளம் வந்து இவ்வளவு வாங்குறாரு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் எல்லாம் பார்த்தாது, எனக்கு 40 லட்சம் தான் வேணும் அப்படிலாம் பேசியிருக்காரு போல. அதனால போட்டு அடி பொழந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பாக்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஆனா என்னன்னா, இங்க மிஸ்கினை பத்தி அவர் ஃபர்ஸ்டே பேசினாரு, அப்பவே அடிக்கணும். அப்பவே அடிக்கிறத விட்டுட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உட்காந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பீடை பிடித்த ஒரு சந்து, அந்த பக்கம் வராதிங்க தயவு செஞ்சு யாரும். கெட்டு குட்டி சோறா போகாதீங்கடா. இங்க வந்து டேபிள் ஒரு வீடியோ, ஸோ அதுல வந்து ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். என்ன பண்ணிருந்தேன், என்ன பேசியிருந்தேன், ஓ ஓகே ஓகே கதை கேட்க ரெடியாடா, ஓகே புரிஞ்சிச்சு. வந்து ப்ரோ கூல் லிப்ப எங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். அது கீழே நானும் கமெண்ட் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், வாயில தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாயில தான் வைப்பாங்க, வேணும்னா சூத்துல சொருவிக்கோ சுருன்னு இருக்கும். பை பிட் பீட்டர் பார்ட் 1ஓட வீடியோ, அது கீழே வந்து பெரிய பாயோட சாங் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். ஆக்சுவலா பெரிய பாயோட சாங் அதுல இருந்தது, அது வந்து எடிட்ல போயிடுச்சு, ஏன்னா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது. ஸோ அதனால அந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்ட் 2ல ஆட் பண்ணியிருக்காங்க. அது மேபி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலன்னா அதுல வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அதுலயே ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டிருப்பேன். அதனால பார்ட் 2ல வந்து பெரிய பாயோட பார்ட் இருக்கும். ஸோ அதுல போய் கேட்கணும்னு நினைக்கிறவங்க போய் கேளுங்க. பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இப்போ சர்காஸ்டிக்கா சொல்றானா இல்ல உண்மையாலே பிடிச்சிருக்குன்னு சொல்றானா அப்படின்றதே எனக்கு புரியாது. சர்காஸ்டிக்கா சொல்லியிருந்தா ஓகே குட், ஆனா உண்மையாலே இவன் பண்றது ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருசா என்ன சொல்ற, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. வேற என்ன சொல்றது, அதே மாதிரி வந்து ஃபேன்ன்றது வந்து ஒரு மாதிரி கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஸோ அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புளுத்தியும் கிடையாது. ஸோ அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வீடியோ. இது வந்து ரீல்ஸ் பார்ட் 2 அந்த வீடியோ. அது ரீல்ஸ் பார்ட்டோட உங்க கூட கொலாப் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி கலாய்க்கிறதுக்காக போட்டாங்களா இல்ல எது போட்டாங்கன்றது தெரியல. ஆனா இதுக்கு நான் சீரியஸா ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சேனல்ல வந்து பெய்ட் ப்ரொமோஷன்றது வரவே வராது. ஏன்னா இந்த சேனல் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச சேனல் இந்த சேனல் கிடையாது. என்னோட ஜாலிஸ்க்கு, என்னோட ஹாப்பினஸுக்கு ஆரம்பிச்ச சேனல் தான் இந்த சேனல். நான் பேசணும்னு நினைச்ச சில விஷயம், நான் கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்ச சில விஷயம், அதெல்லாம் வந்து இதுல பண்ணணுன்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ அதனால வந்து இதுல ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் வரவே வராது. அதே மாதிரி
நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்னன்னா குக்கு எஃப்எம் மட்டும்தான். அந்த குக்கு எஃப்எம்முக்குமே நான் இப்போ ப்ரொமோஷன் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்தாதான் நான் ப்ரொமோஷனே பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்ற எதுக்குமே நான் ப்ரொமோஷனோ இல்லை கொலாபரேஷன்ஸோ பண்ண மாட்டேன். மேபி நான் காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய காசு இருக்கு, எதை வேணா ப்ரொமோஷன் பண்ணலாம், ஜாலியா சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். வந்து நான் இந்த கமெண்ட்ஸ்க்காக நான் சொல்லல, இந்த சேனலோட எத்திக்ஸே அதான். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து மோஸ்ட் ரீவாட்ச்டு வீடியோ, படம் அந்த வீடியோ. அது கீழே வந்து யூ டிஸ்கிரைப் வாரணம் 1000 செகண்ட் லவ் பியூட்டிஃபுல்லி கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு அடுத்தது வந்து ஆஸ் அ 90s கிட்ஸ் ஐ ரீவாட்ச்டு மூவி லைக் பிரியமானவளே, காதலுக்கு மரியாதை, மனமும் துள்ளும், வாலி, ஜில்லுன்னு ஒரு காதல், அலைப்பாயுதே, கில்லி, காக்க, ஃப்ரெண்ட்ஸ், கண்ட நாள் முதல், தித்திக்குதே, சூரியவம்சம், ஐயா, சாமி அண்ட் சேது. சூப்பர், தேங்க்யூ. இவ்வளவு பெருசா டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி. சூப்பர், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இவங்க தான் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருக்காங்க, ஸோ அதனால ஃபுல்லா கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. வைப் வித் பீட்டர் பார்ட் 2 RIP. ஆக்சுவலா பார்ட் 2 வந்து இதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து அந்த பார்ட் 2 போடுறதுக்கான ஒரு தூண்டுதலா இருந்தது. ஸோ நிறைய டைம் கேட்டுனே இருக்காரு சொல்லிட்டு அந்த பார்ட் 2 வீடியோ போட்டது. தலைவா சான்ஸ் கொடு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். எதுக்காக சான்ஸ் கேட்கிறாருன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இங்க வந்து இன்டர்நெட் இஸ் பிக். ஸோ அதனால வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜிமெயில் ஐடி, ஒரு எடிட் பண்றதுக்கு நல்ல ஃபோன், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் யோசிக்க கொஞ்சம் மூளை, அதே மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம், உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ரூம் இருந்தா போதும், இங்க யாரு வேணா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து இங்க யாருக்குமே சான்ஸ் கொடுக்குற இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட் இஸ் பிக். ஸோ அதனால யார் வேணா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். இதுதான் அந்த வீடியோ. ஸோ ஒரு ஷார்ட்டா பண்ண ஒரு வீடியோ. சரி ஓகே, வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. சரி ஓகே, இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து பார்த்ததுதான் இந்த ஒரு வீடியோ. சரி, இந்த வீடியோ பத்தினா உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். Until then, peace.